இதுவரை நடந்தது. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலனுக்கு பதிலா மதுராந்தகனை மன்னராக்கணும்னு பழுவேற்றையர் சோழ வம்சத்துக்கு எதிராக சதி பண்றாரு. அவரோட மனைவி நந்தினி சோழ வம்சத்தையே அழிக்கணும்னு பாண்டிய ஒற்றர்கள் கூட சேர்ந்து சதி பண்றாங்க. இந்த நேரத்தில் ஆதித்த கரிகாலன் 2 ஓலைகளை வந்தியத்தேவன்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அவன் ஓலையை சுந்தர சோழர்கிட்டையும் 2வது ஓலையை குந்தவைட்டையும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் குந்தவை சொன்னபடியே இளவரசர் அருள்மொழியை கூட்டிட்டு வர்றதுக்கு இலங்கைக்கு போறான் பூங்குழலி உதவியோட. நந்தினி தன்னோட பழைய காதலினும் வீரபாண்டியன் தலையை சீவி கொன்னதாவும் ஆதித்த கரிகாலன் சொல்றாரு. அதே மாதிரி சுந்தர சோழன் தன்னோட சின்ன வயசுல இலங்கையில ஒரு ஊமை பெண்ணை காதலிச்சதாவும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாவும் அதிலிருந்து தினமும் இரவு அவங்க கனவுல பேய் மாதிரி வர்றதாவும் சொல்றாரு. இப்படி மகள் குந்தவை கிட்ட சொல்லிட்டு இருந்த சுந்தர சோழர் தன்னோட மகன் ஆதித்த கரிகாலனுக்கு பதிலா தன்னோட பெரியப்பா மகன் மதுராந்தகன் சோழ அரியணையில ஏறுறதுதான் முறைப்படி சரியானது அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து சுந்தர சோழரோட நல்ல மனசு நமக்கு புரியுது. ஆனா நந்தினியோட நிழலை பார்த்து ஏன் அந்த ஊமை பெண்ணு நினைச்சு பயந்தாருங்கிறது இன்னும் நமக்கு புரியல. இதுக்கப்புறம் குந்தவையும் நந்தினியும் சந்திக்க நேருது. அப்போ குந்தவையை சீன்றதுக்காகவே சில விஷயங்களை நந்தினி சொல்றாங்க. காஞ்சியிலிருந்து வந்த ஒற்றன் தஞ்சை கோட்டையிலிருந்து தப்பி விட்டானாமே, அதுவும் தன் நண்பனை முதுகில் குத்திவிட்டு சென்றானாமே அப்படின்னு வந்தியத்தேவனை பத்தி தப்பா சொல்லி குந்தவையோட மனசை புண்படுத்துறாங்க. திடீர்னு வீதியில ஒரு அறிவிப்பு கேக்குது, ஒற்றன் பிடிபட்டான் அப்படின்னு. நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது குந்தவைக்கு. ஓடி போய் பார்த்தா பினாகபாணியை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க. அப்பாடி, நல்ல வேளை வந்தியத்தேவன் மாட்டல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கோபம் வருது. தந்தைக்கு மூலிகை வாங்கி வரச் சொல்லி நான் அனுப்பிய வைத்தியனை பழுவேட்டரையர்கள் எப்படி சிறைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பினாகபாணியை விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நந்தினி ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு மடல் எழுதுறாங்க. நாட்டில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் தருணத்தில் நீங்கள் ஏன் தஞ்சைக்கு வருவதில்லை? ஒருவேளை நீங்கள் வராதிருப்பதற்கு நான் காரணமோ? உங்களை ஒரு முறை சந்திக்க வேண்டுகிறேன். சம்புவரையர் மாளிகையில் சந்திக்க முடியுமோ அப்படின்னு எழுதி முதுகுலப்பட்ட காயத்துக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருந்த கந்தமாறன்ட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவனை மயக்கி அந்த ஓலைய ஆதித்த கரிகாலன்ட்ட கொடுக்க சொல்றாங்க. சரி, இப்போ இலங்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். இலங்கையில நம்ம வந்தியத்தேவன் ஒரு கோட்டைக்குள்ள போறேன்னு பிரச்சனையில மாட்டி சிறையில அடைக்கப்படுறான். இந்த மாதிரி பிரச்சனையில சிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை நம்ம வந்தியத்தேவனுக்கு. அதுக்கப்புறம் அனிருத்த பிரம்மராயரோட உத்தரவோட அவனை விடுதலை செய்யறான் நம்ம ஆழ்வார்க்கடியான். அதுக்கப்புறம் 2 பேரும் இலங்கையில ஒரு வீதியில நடந்து வர்றாங்க. அப்போ ஆழ்வார்க்கடியான் யாரோ யானையில வர்றத பாக்குறான். தம்பி பார்த்தாயா? வந்தியத்தேவன் அந்த ஊரு பொண்ணுங்களை நோட்டம் விட்டுட்டே பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். இங்கே பார்த்தாயா? இங்கே பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். ஐயோ, இளவரசரை பார்த்தாயா? என்னது, இளவரசரா? எங்கே 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 இளவரசர்? அத்தான், ஒரு யானையில் வந்தாரே. என்னது, யானை வந்ததா? எங்கே எங்கே யானை? நீ யானையவே பார்க்கவில்லையா? இவ்வளவு பெரிய வேலையை உன்னிடம் போய் ஒப்படைத்தார்களே, அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறான் ஆழ்வார்க்கடியான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ முகமூடி போட்ட ஒருத்தன் வந்தியத்தேவனை தாக்குறான். சண்டை போட்டு வந்தியத்தேவனை கீழே சாச்சிடுறான். கீழே சாச்சிட்டு மரியாதையாக அந்த ஓலையை என்னிடம் கொடு அப்படிங்கிறான். அதுக்கு வந்தியத்தேவன், என் உயிரே போனாலும் இந்த ஓலையை கொடுக்க மாட்டேன். அதுக்கு அந்த ஆள், பரவாயில்லையே, என் சகோதரி சரியான ஆளிடம்தான் ஓலையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற முகமூடிய அந்த ஆள் கழட்டுறான். உடனே சுத்தி இருக்கிற எல்லாரும் இளவரசர் வாழ்க, இளவரசர் வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. ஆமா, முகமுடி போட்டிருந்தது இளவரசர் அருள்மொழி.
பிற்காலத்துல ராஜராஜ சோழன் போற்றப்பட்ட அருள்மொழிவர்மர். ஐயோ இளவரசரே, நீங்க தானா அப்படின்னு ஓலையை ஒப்படைக்கிறான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் அருள்மொழிட்ட நீங்க உடனே தஞ்சைக்கு கிளம்பணும்னு சொல்றான். ஆழ்வார்க்கடியான் என்னடான்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையில நீங்க கொஞ்ச காலம் இலங்கையிலேயே இருக்கணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து வீதியில ஒரு திருவிழாவை பார்த்துட்டு இருக்கும்போது ரவிதாசனும் அவனோட ஆளுங்களும் இளவரசரை கொல்ல வர்றாங்க. ஒரு கட்டடத்துக்கு மேல இருந்து ஒரு பெரிய சிலையை தள்ளி விட்டு இளவரசர் மேல போட்டு கொல்லணும்னு திட்டமிடுறாங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து ஒரு வயசான பெண் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுங்க தள்ளி விட்ட உடனே அந்த பெண் கைத்தட்டி எச்சரிக்கிறாங்க. அருள்மொழி சுதாரிச்சிடுறாரு. அந்த சிலை அவருக்கு கொஞ்சம் முன்னால வந்து விழுது. யாரடா நம்ம உயிரை காப்பாத்துனாங்கன்னு பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, பூங்குழலியோட அத்தை, அந்த ஊமை பெண். அதுக்கப்புறம் அவரை அவங்களோட குகைக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த ஊமை பெண். அங்க அருள்மொழியோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை ஓவியமா தீட்டி வச்சிருந்ததை அவருக்கு காட்டி சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்திபேந்திரனும் சேனாதிபதி பெரிய வேளாரும் அருள்மொழியை பார்க்க வர்றாங்க. பார்த்திபேந்திரன் அவரை உடனே காஞ்சிக்கு வர சொல்றான். ஆனா பெரிய வேளார் இங்கேயே கொஞ்ச காலம் தங்கி இருக்க சொல்றாரு. அவருக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு நிரூபிக்கிறதுக்கு பூங்குழலிய கூடவே கூட்டிட்டு வர்றாரு. பூங்குழலி 2 சோழ கப்பல்களை பார்த்ததாவும் அதுல வந்த பழுவேற்றையரோட ஆளுங்க அவரை கைது செய்ய போறதாவும் கேட்டதா சொல்றான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அருள்மொழியை கைது செஞ்சு தஞ்சைக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான உத்தரவு போட்டது சுந்தர சோழர். ஆனா இதுக்கான யோசனை சொன்னது பெரிய பழுவேற்றையர். இந்த மாதிரி பண்ணாதான் இளவரசர் வருவாரு, இல்லைன்னா இலங்கையில போற முடிக்காம வரமாட்டாருன்னு யோசனை சொல்லியிருக்கார் பெரிய பழுவேற்றையர். இங்க கைது செய்ய போற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அருள்மொழி உடனே கிளம்பி அந்த கப்பலை தேடி போறாரு. வந்தியத்தேவனும் அந்த கப்பல்ல ஏறுறான். இடியும் மின்னலுமாயிருந்த அந்த இரவுல அந்த கப்பல் தீப்பிடிச்சு எரியுது. 2 பேரும் சூறாவளியில சிக்கி கடல்ல மூழ்குறாங்க. இளவரசர் கடல்ல மூழ்கி இறந்துட்டாருங்கிற செய்தி சோழ நாடு முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிற நாட்டில் இப்போ சோகமும் வந்து சேருது. பழுவேட்டரர்கள் தான் சதி பண்ணி அவரை கொன்னுட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெரிய பழுவேட்டரையரும் நந்தினியும் அருள்மொழியை வரவேற்கலான்னு கோடிக்கரையில் இருக்காங்க. இளவரசரை கைது செஞ்சு கூட்டிட்டு வரணுங்கிற யோசனையை கொடுத்ததே அவரு தாங்கிறதுனால பழி அவர் மேல விழுந்துருமேன்னு ரொம்ப கவலையில இருக்காரு பெரிய பழுவேற்றையர். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பெரிய பழுவேற்றையர் முழுசா கெட்டவரெல்லாம் கிடையாது. ஆனா அவருக்கு பின்னாடி இருக்கிற தீய சக்தி அவரோட மனைவி நந்தினி. நந்தினி இலங்கையிலிருந்து வந்து சேர்ந்த பார்த்திபேந்திரனையும் மயக்கிறா. கந்தமாறன்ட்ட சொன்ன மாதிரியே அவன்ட்டையும் ஆதித்த கரிகாலனை சம்புவரையர் மாளிகைக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அங்க சம்புவரையர் மகளை, அதாவது கந்தமாறனோட தங்கைய அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றா. இப்போ இளவரசர் இறந்துட்டாருன்னு ஊரே கொந்தளிச்சிட்டு இருந்தா கூட உண்மையில அவரையும் வந்தியத்தேவனையும் காப்பாத்திடுறா நம்ம பூங்குழலி. கோடிக்கரைக்கு ஒரு படகுல 2 பேரையும் ரகசியமா கூட்டிட்டு வர்றா. ஆனா வர்ற வழியில இளவரசருக்கு ரொம்ப குளிர் ஜுரம் வந்துடுது. அதனால நாகப்பட்டினத்துல இருக்கிற சூடாமணி புத்த விகாரத்துல அவரை ரகசியமா இறக்கி விட்டுட்டு அவருக்கு சிகிச்சை கொடுக்க சொல்றாங்க. ஆனா இளவரசர் இறந்து போகலைங்கிற விஷயம் நந்தினியோட காதல பற்றுது. அப்புறம் வந்தியத்தேவன் பழையாறைக்கு ரகசியமா போய் குந்தவை கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவங்க அவனுக்கு இன்னொரு வேலை கொடுக்குறாங்க. நந்தினி ஏதோ ஒரு பெரிய சதி பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. அதனால காஞ்சிக்கு போய் அண்ணன் ஆதித்த கரிகாலனை சம்புவரையர் மாளிகைக்கு வராம தடுக்கணும்னு சொல்றாங்க. அவனும் கிளம்புறான். இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிற நேரத்துல இளவரசர் மதுராந்தகன் அவங்க அம்மா செம்பியன் மாதேவி கிட்ட அவருதான் சோழ நாட்டுக்கு மன்னராகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு.
அதெல்லாம் நமக்கு வேணாம்பான்னு அவருக்கு புத்திமதி சொல்றாங்க செம்பியன் மாதேவி. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக் சொல்லணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுந்தர சோழர் காதலிச்ச ஊமை பெண் மந்தாகினி கலங்கரை விளக்கத்திலிருந்து குறிச்சப்ப அவங்க சாகல, ஒருத்தர் காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள செம்பியன் மாதேவி பத்திரமா அரண்மனை தோட்டத்துல பாத்துக்கிறாங்க. அந்த ஊமை பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு 2 குழந்தைங்களை பெத்து போட்டுட்டு ஓடிடுறாங்க. அதே நேரத்துல செம்பியன் மாதேவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா அதுக்கு பேச்சு மூச்சு இல்லை. அதனால அவங்க குழந்தைய மண்ணுல புதைக்க அனுப்பிடுறாங்க. ஊமை பெண் மந்தாகினியோட ஆண் குழந்தைய அவங்க தத்தெடுத்துக்கிறாங்க. அனாதையான அந்த பெண் குழந்தைய இன்னொரு தம்பதியர் தத்தெடுத்துக்கிறாங்க. தத்தெடுக்கப்பட்ட அனாதை பெண் யாருன்னு கேக்குறீங்களா? அதுதான் நந்தினி, மந்தாகினியோட குழந்தை. சரி, மறுபடியும் கதைக்கு வருவோம். குந்தவையும் வானதியும் குளிர் ஜுரத்துக்கு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிற அருள்மொழியை பார்க்கறதுக்கு ரகசியமா சூடாமணி விகாரத்துக்கு போறாங்க. அப்போ குந்தவையும் அருள்மொழியும் பேசிக்கிறாங்க. தம்பி, நீ இலங்கையில் பார்த்த அந்த ஊமை பெண் நம் தந்தையால் கைவிடப்பட்ட நம் பெரியம்மாவாக இருக்கக்கூடும். அவள் மகள்தான் நந்தினி அப்படின்னு குந்தவை சொல்றாங்க. எப்படி அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டியவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இப்போ என்னடானா அவளோட குலம் என்னன்னு தெரியாம சோழர் குலத்தையே அழிக்க பார்க்கறா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நடு இரவுல ஒரு அடர்ந்த காட்டுல உரிமை மேளம் அடிச்சு ஆடலும் பாடலும் நடக்குது. ஒரு ரகசிய கூட்டம். பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் சூழ நந்தினி இருக்கா. மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய வாளை கையில ஏந்தி, வீரபாண்டியன் கொலைக்கு விரைவில் பழி தீர்ப்பேன். ஆதித்த கரிகாலனை பழிவாங்க நந்தினி முழுசா தயாராகிறா. தொடரும்.